பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேசத்தின் சூழ்நிலைகள் மாறுதலாய் இருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பலப்படுத்தி சகாயம் செய்து நம்மை இம்மட்டுமாய் காத்து வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். அங்கு சந்தித்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. 1 வசனம் சொல்லுகிறது, 17:1, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். சுமார் ஒரு 17 வருடங்களுக்கு முன்பாக அதிகாலை 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு, உன் சந்ததியை நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று அன்று ஆபிரகாமுக்கு பேசினவர் அந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும் பொழுது, நான் இருந்த வாடகை வீட்டின் மொட்டை மாடியில் ஆவியானவர் வரும்படியாக என்னை அழைத்தார். நான் இந்த வேத பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த மொட்டை மாடிக்கு போகும் பொழுது அங்கு ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து 14ஆம் அதிகாரத்தில் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார் என்று சொன்னாரோ, அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் உள்ளத்தில் ஒரு பாரத்தையும் ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சியையும் கொடுத்தார். நான் அப்படியே அதிகாலை ஒரு 3 மணிக்கு அந்த வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான், கர்த்தர், நீ என்னோட உத்தமமாய் நடப்பாயா என்று ஆவியானவர் என்னை கேட்டார். நான் சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்கு நான் உத்தமமாய் நடப்பேன் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பாடலை கொடுத்தார். நாம் எல்லாரும் அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. சொல்லுங்க, நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, நான் உத்தமனாய் வாழ எனக்கு உதவி செய்திடுமே. சிநேகிதனாய் வாழ
எனக்கு கிருபை செய்திடுமே. நான் உத்தமனாய் வாழ எனக்கு உதவி செய்திடுமே. சிநேகிதனாய் வாழ எனக்கு கிருபை செய்திடுமே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 12ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நீ எனக்கு பின்னால வா. ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்றார். ஆம், உத்தமமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத சகலத்தையும் விட்டு அவரோடு நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விட்டு விட்டேன், விலகி விட்டே, உலக தகப்பன் வீட்டை மறந்து விட்டே. விட்டு விட்டேன், விலகி விட்டே, உலக தகப்பன் வீட்டை மறந்து விட்டே. உம்மைத்தானே பற்றி கொண்டே உண்மையாய் நேசிக்கிறேன். உம்மைத்தானே பற்றி கொண்டே உண்மையாய் நேசிக்கிறேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். சொல்லுங்க. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. என் இயேசையா சர்வ வல்லவரே, என் இயேசையா சர்வ வல்லவரே. சொல்லுங்க. என் இயேசையா சர்வ வல்லவரே, என் இயேசையா சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். ஆம், வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்துக் கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை நீ என்ன கொடுமானார் என்ன கொடு, ஒரு சந்ததியை இப்படியாக பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். இன்றும் கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்னை நேசிக்கிற என் பிள்ளைகள், உடைய பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல உயர்ந்திருப்பார்கள். ஆண்டுடைய விருப்பம் எல்லாமே நாமும் நம் சந்ததியும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான்.
அது வாக்குத்தத்தமாய் இருக்கும்போது நிறைவேறல. அவன் தடுமாறினான். அவன் உடன்படிக்கையாய் மாறின பொழுதோ அது நிறைவேறியது அவருடைய வாழ்க்கையில. அது அதிகாலை வேளையில சுத்தி இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் நான் அந்த மொட்டை மாடி நின்று பார்க்கும்போது ஆவியான சொல்ல, நீ உத்தமமாய் நடந்தார், உன்னுடைய சந்ததியை நான் உயர்த்தி வைப்பேன். உத்தமமாய் நடக்கிறனுடைய சந்ததி உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்திருக்கும். ஒருவேளை நம் சூழ்நிலைகள் அதற்கு சாதகமா இல்லாதது போல தெரியலாம். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அந்த சூழ்நிலை சாதகமாக இல்லை. அவனுக்கு பிள்ளைகளே இல்லை. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபாடா இருந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை அவன் நம்பின பொழுதோ அவன் சந்ததி உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தது. பாடுவோமா? வானத்து விண்மீன் போல சந்ததியை விளங்க செய்வி, வானத்து விண்மீன் போல சந்ததியை விளங்க செய்வி, கடல் கரை மணலை போல திரளாக பெருக செய்வி, கடல் கரை மணலை போல திரளாக பெருக செய்வி. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. சொல்லுவோமா? நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடு தான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்போப்பா, நான் உம்மோடு நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன். நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடு தான் நடந்து உம் சிநேகிதனாய். சொல்லுவோமா? அவரை பார்த்தாப்பா, நான் உமக்கு முன்பாய், தெய்வமே உமக்கு முன்பாய் நடக்கிறவனாயிருப்பேன், உத்தமமாய் வாழ்கிற ஒரு அனுபவம், உம்மோடு நடந்து சிநேகிதனாய் இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு என் சபை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நடந்து தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு உண்டாகட்டும். உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவம், உத்தமமாய் வாழ்கிற ஒரு எண்ணம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடு தான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன், நான் உம்மோடு தான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடு தான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன், உம் சிநேகிதனாயிருப்பேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நடக்கிற ஒரு அனுபவம், உத்தமனாக வாழ்கிற ஒரு அனுபவம், சிநேகிதனாக வாழ்கிற ஒரு அனுபவம்,
உம்மோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு என் சபை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆமென். எனக்கு என் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். தேசத்தின் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் என் தேசத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறியாமல் அநேகர் கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஜனங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். மாறட்டும், மாறட்டும். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். என் ஜனங்கள் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து எலிசாவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எலிசாவுடைய தகப்பன் ஆசபாத் அந்த நாட்களில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, ஆசபாத் இல்ல, சாப்பாத். அந்த நாட்களிலோ 1 ராஜாக்கள் 19:16 வாசிப்போம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு. அப்போ ஆபேல் மெகோலா ஊரான் ஆகிய சாப்பாத். இன்னைக்கு சாப்பாத்தின் குமாரனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு இந்த ஆபேல் மெகோலா ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. அப்ப இந்த ஆபேல் மெகோலா ஊரான் ஆகிய சாப்பாத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். சாப்பாத் என்பதற்கு நீதிபதி என்று அர்த்தம். சாப்பாட் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீதிபதி. நீதிபதி என்று அர்த்தம். ஆனால் அந்த நாட்களிலே தேசத்தில் நீதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஆகாப் ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். யெசேபேல் ஜனங்களை எல்லாம் வழிதப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அல்லது 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் நமக்கு தெரியும். 16ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின. 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவின் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 22 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில்
ரேபோத்தின் குமாரனாகிய ரெகோபெயாமின் பாவங்களிலும் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், பாருங்க, எஸ்பேலின் குமாரத்தியாகிய ஏசபேலை விவாகம் பண்ணினது மாத்திரம் அல்லாமல், அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். தனக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய சூழ்நிலை இன்று எப்படி இருக்குது என்றால், கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்தை விட்டு ஜனங்களை பிரிக்கிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிற இந்த ஆகாப் தேவனை விட்டு, தேவனுடைய உடன்படிக்கையை விட்டும் தூரம் போய் அவன் எசபேலை திருமணம் செய்து விக்கிரக தோப்புக்களை உண்டு பண்ணி அது இஸ்ரவேலிலே பலிபீடங்களையும் கட்டி அதை தெய்வமாக தொழுது கொண்டு இதுவரைக்கும் எல்லா ராஜாக்கள் செய்ததை காட்டிலும் அதிகமாக தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு தூரம் போய் தான் மாத்திரம் அப்படி இல்லாமல் தன் தேசத்திலேயும் பலிபீடங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் உண்டாக்கி தன் ஜனங்களையும் தேவனை விட்டு பின்மாற செய்தான், வழி தப்பி போக பண்ணினான். தன் இதுவரை இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தான். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சாப்பாத்தும் வாழ்ந்தான். ஆனால் சாப்பாத் நீதிமானாயிருந்தார். ஆகாப் என்பதற்கு வெட்டுக்கிளி என்று அர்த்தம். எப்படி வெட்டுக்கிளி ஆசீர்வாதமான வருகிறதை கத்தரித்து போடுகிறதோ, அப்படி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தன் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ராஜா அதை சாபமாக மாற்றி விக்கிரக தோப்புக்களை உண்டு பண்ணி கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டு தேவனில்லாத தேவர்களுக்கு பாகால்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒரு வெட்டுக்கிளியை போல அவன் அந்த தேசத்திற்கு வருகிற ஆசீர்வாதத்தை எல்லாம் வெட்டி போட்டு விட்டான். ஒரு பக்கம் தேவனுடைய கோபம் ஜனத்தின் மீது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் தான் ஒருவன் வாழ்கிறான், சாப்பாத். அவன் எங்கு வாழ்கிறான் என்றால் ஆபேல் மெகோலாவில் வாழ்கிறான். நான் கடந்த நாட்களில் நான் சொன்னேன், ஆபேல் மெகோலா என்றால் பலவீனப்பட்டவனுடைய இடம் என்று. அது யோர்தான் நதியில் அருகில் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கும் பொழுது இந்த சாப்பாத்திற்கு, நீதிமானாய் வாழுகிற இந்த சாப்பாத்துக்கு மன அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஆண்டவரே, என் ஜனங்கள் எப்போது ரட்சிக்கப்படுவாங்க? ஆண்டவரே, ஐயோ, உம்மை விட்டு தூரம் போகிறார்களே என் ஜனங்கள், உம்மை பின்பற்றாமல் போகிறார்களே என் ஜனங்கள். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் என் தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை தாரும். ஆண்டவர், எப்படி ஆகிலும் என் ஜனத்திற்கு ஒரு ரட்சிப்பை தாரும் என்று அவன் மன்றாடி இருப்பார். அதனால்தான் தனக்கு பிறந்த அந்த பலவீனமான மகனுக்கும் எலிசாவுக்கு
எலிசா என்றால் தேவன் என் ரட்சிப்பு என்று அர்த்தம், தேவனுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். பாருங்க, இந்த எலிசாவை பிறக்கும் பொழுது அவன் பார்த்துப்படி கொஞ்சம் இருப்பான். எலிசா எலிசா என்ற தேவனுடைய ரட்சிப்பு. எலிசா, நீ பிறந்து விட்டாய், உன் மூலமாகிலும் இந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், உன் மூலமாகிலும் இந்த பட்டணத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், உன் மூலமாகிலும் இந்த இஸ்ரவேலின் தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும். ஏன்னா இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம், ராஜாக்கள் முதல் ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போய் விட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு தூரம் போய் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி அவைகளை தொழுது கொண்டு விட்டார்கள். நான் ராஜபாரத்தில் ஏற்படுத்தின இந்த ஆகாபோ யெசபேலை விவாகம் பண்ணி என்னை விட்டு தூரம் போய் இன்று பாகாலுக்கு பலிபீடங்களையும் தோப்புகளையும் கட்டிவிட்டார். ஜனங்கள் எல்லாரும் தேவன் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய உடன்படிக்கை விட்டு தூரம் போய் விட்டார்கள். நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீரானால் அவனை தேவனுடைய ரட்சிப்புக்காக வளர்ப்பேன் என்று சொல்லி ஜெபித்திருப்பார். அதற்காகத்தான் எலிசா பிறந்தவுடனே தேவன் ரட்சிக்கிறவராயிருக்கிறார், அவர் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி அந்த சாப்பாத் எலிசாவுக்கு எலிசா என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கொஞ்சம் இந்த சாப்பாத்தை குறித்து அதிகமா சொல்லப்படல. எங்கெல்லாம் எலிசாவை சொல்லப்படுகிறதோ அங்கு மாத்திரம்தான் சாப்பாத்து சொல்லப்படுகிறார். இல்ல தனியாக எலிசாவை சாப்பாத்தை குறித்து அதிகமா சொல்லப்படல. ஆனா இந்த சாப்பாத்தின் வளர்ப்பு எலிசாவை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினது. நிச்சயமாக ஒரு நீதிமானாய் இருக்கிற ஒரு தெய்வ மனிதன் தன் பிள்ளையை நீதிமானாய் வளர்க்க ஆசைப்படுவான். ஒரு நீதிமானாய் இருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நீதிமானாய் இருக்க ஆசைப்படுவான். அவன் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கும்படி ஆசைப்படுவான். இங்கேயும் இந்த எலிசாவை ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக, தாழ்மையுள்ள ஒரு பிள்ளையாக, வேலைக்காரர்களோடு வேலைக்காரனாக செய்யத்தக்கதான அந்த மன பண்பு உள்ள ஒரு மகனாக இவன் வளர்க்கிறார். அதனால அந்த சாப்பாட்டுக்கு நம்ம கைத்தட்டியே ஆக வேண்டும். இன்னைக்கு அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் அந்த நீதிபதி என்றால் மிகவும் செல்வந்தன், உயர்ந்தவன், படித்ததில் சிறந்தவன், பணக்காரன். இவன் பணக்காரனாய் இருந்தோம், உயர்ந்தவனாய் இருந்தோம், அநேகரை நீதி விசாரிக்கிறவனாய் இருந்தோம். தனக்கு பிறந்த அந்த எலிசாவை அவன் நீதி உள்ளவனாக வளர்த்தான். அது மாத்திரமல்ல, அவன் தாழ்மை உள்ளவனாக வளர்த்தான். தேவ மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறவளாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக அவனை வளர்த்து வந்தான். 12 ஏர்மாடுகள் பூட்டி அங்கு வேலை நடக்கிறது. 11 வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த 11 வேலைக்காரர்களிலும் இவன் 12வது வேலைக்காரனாக வேலை செய்யத்தக்க ஒரு தாழ்மையுள்ள, ஒரு பண்புள்ள ஒரு இருதயத்தை இந்த சாப்பாத் எலிசாவுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன், சாப்பாத் எந்த அளவுக்கு படித்திருக்கிறாரோ அதை விட அதிகமா தான் பிள்ளைய படிச்சு வச்சிருப்பார். இன்னைக்கு எல்லா பெற்றோரும் நம்ம பிள்ளைகளை அதிகமா படிக்க வைக்கணும் தான் நினைக்கிறோம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் தான் நினைக்கிறோம். ஒருவேளை அந்த நாட்களிலும் அல்லது
சாப்பாத் படித்த நீதிபதி என்ற அந்த படிப்பிற்கு ஏற்ற அந்த தகுதிக்கேற்ற அளவின்படியாகிலும் இந்த எலிசாவை அவர் படித்து வைத்திருப்பார். ஆனால் என்ன படித்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் வரும், கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு அழைப்பார். தன்னுடைய ஊழியத்திற்கு நிச்சயமாக என் மகனை எலிசாவை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த ஊழியத்தில் உருவாக வேண்டும் என்றால் அவன் தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஊழியத்தில் உருவாக வேண்டும் என்றால் அவன் வேலைக்காரரோடு வேலைக்காரனாக இருக்க பழகி இருக்க வேண்டும். அவன் ஊழியத்தில் உயர்ந்த இடத்தில் போக வேண்டும் என்றால் அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் தன் பிள்ளைக்கு அப்படியே கற்றுத்தருகிறான். அப்படியே கற்றுத்தருகிறான். ஒரு பணிவிடைக்காரனை போல வேலை செய்யும்படி கற்றுத்தருகிறான். வேலை வாங்க வேண்டியவன் வேலை செய்யும்படி கற்றுத்தருகிறான். இதனால் நாட்கள் கடந்தது. கர்த்தர் எலிசாவை நினைவு கூர்ந்தார். சாப்பாத்துடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது கர்த்தர் நினைவு கூர்ந்தபடியினால் அநேக தீர்க்கதரிசிகள் அந்த தேசத்தில் இருந்தோம். 7000 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தோம். இந்த சாப்பாத்தின் குமாரனை கர்த்தர் தேடி வந்தார். இங்கு ராஜாவின் அரண்மனையிலோ 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கேனாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை மூட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒரு வார்த்தையை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். 11 சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் 11 வாசிக்க சொன்னாங்க. 11 வாசிப்பா. 3:11. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்க ஒருவரும் இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று. இங்க பாருங்க, இங்க யாருடைய குமாரன்? சாப்பாத்தின் குமாரன். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா மீது தன் சால்வையை போட்டான். இப்போ எலிசா எங்கெல்லாம் தேவன் காண்பிக்கிறாரோ அங்கெல்லாம் சாப்பாத்தை காண்பிக்கிறார். ஏனென்றால் எலிசா இப்படி ஒரு உயர்ந்த மனிதனாய் மாறுவதற்கு இந்த சாப்பாத்து தான் காரணம். தகப்பன் நீதிமானாய் இருந்ததினால், தகப்பன் நீதிமானாக தேவனை பின்பற்றினபடியினால் இந்த எலிசாவும் என் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று, என் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று கர்த்தருக்காக தாழ்மையுள்ளவனாக வாழ்கிறவனாக நாம் பார்க்க முடிகிறது. நான் எப்படி வாழ்கிறேனோ என்னை பின்பற்றி தான் எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்குது என்பதை பெற்றோர்களாக இருக்கிற நான் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப படிச்சாக்க நம்ம என்ன சொல்றோம்னாக்க, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை பெரிய ஆள் ஆகணும்
என்று நாம் தேசத்துல பேசிக்கொள்ளுகிறோமே தவிர என் பிள்ளைகள் ஊழியக்காரன் ஆகணும் என்று சொல்லுகிறவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் தேசத்துடைய சூழ்நிலை ஊழியக்காருடைய பிள்ளையே ஊழியக்காரா மாறுறதில்லை. ஊழியக்காருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஊழியத்தின் அனுபவத்துக்குள்ள வேணாம் என்று போகிறார்கள். ஆனால் இந்த சாப்பாத் அப்படி அல்ல. அவன் நீதிபதியாய் நியாயம் விசாரிக்கிறவனாய் இருந்தார். ஆனாலும் உன்னதமான தேவனுக்கு தன் பிள்ளையை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கினார். இஸ்ரவேல் தேசத்திற்கும் சகல ஜனங்களுக்கும் சகல ராஜ்யங்களுக்கும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை சாப்பாத் உருவாக்கினார். அதனால தான் எலியா என்ற தேவ மனிதனை குறித்து இஸ்ரவேல் தேசம் எல்லாரும் பேசப்படும் பொழுது இங்க எலியா இந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை சந்திக்கும் பொழுது தன் சால்வை அவன் மீது போட்டு நீ எனக்கு பின்பே வா என்று சொன்ன உடனே அவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னாக்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, என் தகப்பனை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் வைத்திருந்த அந்த 12வது ஏர்மாடை அடித்து அந்த ஏரினாலே அதை சமைத்து எல்லாரைக்கும் விருந்து பண்ணி அதற்கு பின்பாக தன் தகப்பனிடத்தில் போய் அவனை முத்தம் செய்து விட்டு இப்பொழுது எலியாவுக்கு வேலைக்காரனாக பின்தொடர்கிறார். இவர் எலியாவுக்கு வேலைக்காரனாக பின்தொடர வேண்டும் என்றால் இவன் ஏற்கனவே அந்த வேலைக்காரனுடைய இருதயம், அந்த தாழ்மையுள்ள இருதயம் இவனுக்கு வேண்டும். ஒரு உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி இவன் பின்பற்ற வேண்டும் என்றால், அவனுக்கு வேலைக்காரனாக வேண்டும் என்றால், அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டும் என்றால் இங்கு அவனுக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும். அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை இவனுக்கு எலியா உண்டாக்கவில்லை, சாப்பாத் உண்டாக்கினார். 11 வேலைக்காரர்களை இவனும் ஒரு வேலைக்காரனா இருக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை இந்த சாப்பாத் இவருக்கு உண்டாக்கினதுனால தான் தனக்கு இருந்த அந்த ஏர்மாடுகளையும் அடித்து எல்லாருக்கும் போஜனமாக கொடுத்து விட்டு, ஏன்னாக்க ஒருவேளை ஊழியத்துக்கு முன்னாடி வந்த பிறகு நாம ஐயோ இவரு எலியா திட்டாரு, திரும்பி போய் ஏறு உள்ளாமா, நமக்கு ஒரு ஏறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எலியா சரியா காசு கொடுக்க மாட்டாரு, சரியா துணி கொடுக்க மாட்டாரு, சரியா இது பண்ண மாட்டாரு, நான் மறுபடியும் போய் நான் வேலைக்கு போயிடலாமா என்று அவனுக்கே ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு இருந்த அந்த ஒரே சோர்ஸ வேண்டாம் என்று உதறி தள்ளுவதற்கு இந்த சாப்பாத் இவனை வளர்ப்புதான் காரணமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துல நம்ம எதை வேணாலும் ஆளுகை செய்கிறவர்களாக மாறலாம், எத்தனை பெரிய உயர்விற்கு வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் அந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவுக்கு இருந்த தாழ்மை நமக்குள் வரும் பொழுது 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த எலிசாவை தேடிதான் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறவராயிருக்கிறார். ஆமென். இதற்கு முன்பாக ஒருவரை குறித்து யார் வாழ்ந்த காலத்தில் இவள் வாழ்ந்தார் என்றால் ஆகாப்பு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார். அதே போல இந்த எலிசாவும் ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தார். ஆகாப் வாழ்ந்த காலத்திலே சாப்பாத் வாழ்ந்தார். அகசியா வாழ்ந்த காலங்களிலே எலிசா வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் தகப்பன் நீதிமானாய் நடந்ததனால இவன் தேவனே ரட்சிப்பு என்றும் இவன் மூலமா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு என்றும் இவன் வாழ்க்கை மாறினது. ஆனால் ஆகாப்புடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தபடினால அவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்றால் 21 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம்.
1 ராஜாக்கள் 22:40. ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். இப்போ ஆகாப் மரணம் அடைந்த பின்பு அவன் ஸ்தானத்திலே யார் ராஜாவாக மாறினது? அகசியா ராஜாவாக மாறினான். 51 53 வரைக்கும் வாசிப்போம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபெயாமின் வழியிலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இங்க ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை, இங்க ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை. ஆகாப் என்ற தகப்பன் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு அவனுடைய பிள்ளையும் அகசியாவும் அவனை போனவே பொல்லாப்பானதை செய்கிறான். இங்கு சாப்பாத் என்கிற ஒரு நீதிமான் இருக்கிறான். அவன் நீதிமானாய் இருக்கிறான். அவன் உத்தமனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு உண்மையாய் நியாயம் விசாரிக்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு எலிசா என்று பெயர் வைக்கிறான். கர்த்தரே என் ரட்சிப்பு என்று பெயர் வைக்கிறான். எப்படியாக அந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தாக்கத்தில் இயக்கத்தில் அதன் பிரகாரமாகவே பிள்ளையை வளர்க்கிறார். ஆனால் இந்த ஆகாப் மகன் அகசியா என்பதற்கு தேவன் என்னை தாங்குகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அநேக நேரங்களில நாம் தேவனை விட்டு தூரம் போன பின்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பின்போம், கர்த்தர் என் கூட இருப்பா இருக்க மாட்டார். இந்த ஆகாப்புக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் திருமணம் பண்ணதே இசபேலை திருமணம் பண்ணுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாகிய இசபேலை திருமணம் பண்ணுகிறார். இசபேலை திருமணம் பண்ணியது மாத்திரமல்ல, அவனுக்கு பிறந்த பிள்ளையாகிய அகசியாவை என்ன பேர் என்ற அர்த்தத்தில் வைக்கிறான்? நான் எப்படி பாவம் செய்தாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறோம். நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். இல்ல 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 பிரதர், இல்ல சிஸ்டர், இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுனாலயோ, நம்ம அந்த துர்மார்க்கத்திலே வாழ்ந்து அந்த பிள்ளைக்கு அந்த பேர் வைக்கிறதுனால பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும் என்றும் அல்ல. இந்த ஆகாப் வேசியான ஒருவரை திருமணம் பண்ணுகிறான். இந்த ஆகாப் விக்கிரகத்தை வணங்குகிறவனாய் மாறுகிறான். இந்த ஆகாப் இஸ்ரவேல் ஜனங்களை வழித்தப்ப பண்ணுகிறான். பாகால்களை பலிபீடம் கட்டுகிறான். தோப்பு விக்கிரகங்களை உண்டாக்குகிறான். தேவனை விட்டு தூரம் போகிறான். ஆனாலும் தன் பிள்ளைக்கு தேவன் தாங்குகிறார் என்று பெயரை வைக்கிறார். அதனால தேவன் அவரை தாங்கிறாரா? இல்ல இல்ல. அவன் மரணம் மிகவும் கொடுமையான மரணமாயிருந்தது. அகசியாவுடைய மரணம் கொடுமையான மரணமாயிருந்தது. தகப்பன் செய்கிற அந்த பாவத்திற்கு தக்கதாக அந்த அகசியா மரித்து போனான்.
அகசியாவின் மரணத்திற்கு அகசியா மாத்திரம் காரணம் அல்ல, அவன் தகப்பனா இருந்த அந்த ஆகாப்பும் காரணம், அவன் தாயாக இருந்த அந்த யெசேபேலும் காரணம். அன்பு தாயார்களே, அன்பு தகப்பன்மார்களே, அன்பு தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுடைய சாபத்திற்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய சாபத்திற்கு துர்மரணத்திற்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகள் தேவனை விட்டு போவதற்கு நீங்கள் காரணமா இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் துன்மார்க்கமான வழிகளில் நடப்பதற்கு நீங்கள் காரணமா இருக்கக்கூடாது. ரெண்டு குடும்பத்துடைய வாழ்க்கை இருந்தது. ஆகாப் ஒரு ராஜாவாக இருந்தார். அவனுக்கு அனைத்து வசதிகளும் இருந்தது. அவன் சொல்ல எல்லாமே ஆகும். அவன் தினமும் வகை வகையாக சாப்பிடலாம், ரதங்களிலே பவனி வரலாம். ஆனாலும் 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 கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்து கர்த்தர் அவனோடு இருக்கவில்லை. வேலை உங்களுக்கு நல்ல வருமானம் வரலாம், நல்ல வீடு இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், நல்ல பங்களா இருக்கலாம். நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இல்லாவிட்டால் உன் பிள்ளையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் வாழ்வார். உன் பிள்ளையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் வாழ்வார். கொஞ்சம் நாம நிதானிக்கணும். நான் வேதத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் நான் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எலிசாவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனோடு வாழ்ந்தால் நம் பிள்ளைகள் தேவனோடு வாழ்வார்கள். நாம் உலகம் பணம் பணம் பணம். அன்னைக்கு ஆகாப்புக்கு, பாகாலுடைய தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு பாகால் பலிப்பிடங்களை கட்டுவதும் தோப்பு விக்கிரங்களை உண்டு பண்ணுவதும் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை செய்வதுதான் பெரிதா இருந்தது. இன்னைக்கும் நிறைய ஆகாப்புக்கள் இருக்கிறாங்க தேசத்துல, விசுவாசிகள் என்ற போர்வையில. என்னன்னாக்க பணம் 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 பணம். பசங்களை பார்த்து பணம், நீ பணத்தை எது வேணாலும் பண்ண, பணம் கொடு, நீ எது வேணாலும் பண்ண, நீ பணத்தை சம்பாரி, பணம் இருந்ததான் மதிப்பு, பணம் இருந்ததான் பணம் பணம் என்ற பாகாலின் பலிப்பிடங்களை கட்டும்படி செய்கிறார்கள். பணம் தேவைதான். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் நமக்கு பணம் அவசியம். பணம் நமக்கு தெய்வம் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவரே நமக்கு தெய்வம். ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் நமக்கு தெய்வம் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவரே நமக்கு தெய்வம். இவரை தேனா இதெல்லாம் தானா வரும். எலிசாவை தேடி மந்திரியே வந்தான். எலிசாவை பார்த்து தேசங்களே, ராஜாக்களே, ராணுவங்களே அசைந்தது. ஏன்னாக்க எலிசா கர்த்தரோடு வாழும்படியாக அவன் தகப்பன் அவனை உருவாக்கினான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆகாப் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறார். சாப்பாத்து இருந்தான், அவருடைய குமாரனும் இருந்தான். இந்த சாப்பாத்தின் குமாரன் முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்கு கொடுத்தான். அதற்கு காரணம் சாப்பாத் முழுமையாக தன் பிள்ளையை தேவனுக்கு கொடுத்தார். என்றைக்கு நம் பிள்ளைகளை நம் தேவனுக்கு கொடுக்கிறோமோ அன்னைக்கு நம் பிள்ளைகளும் அவர்களை தங்களை தேவனுக்காக கொடுப்பார்கள். இந்த உலகத்திலே ஒரு பெரிய வேலை இருக்குது, இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஸ்தானம் இருக்குது என்றால் அது ஊழியக்காரன் என்ற ஸ்தானம் தான். அது ஊழியக்காரன் என்ற ஸ்தானம் தான். ஆனால் இந்த ஆகாப்போ அப்படி அல்ல. தன் கண்களுக்கு விரும்பியதை செய்தான். யெசபேலை திருமணம் பண்ணினான். அவன் பிள்ளையை தன் அவன் பிள்ளைக்கு முன்பாக துன்மார்க்கமாய் நடந்தான். அதனால் அவன் பிள்ளையும் தன் பெற்றோரின் வாழ்க்கை பிரகாரமே நடந்தார்கள். ஆகாப்பை போலவும் யெசபேலை போலவும் அவன் நடந்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஆண்டவரே, எங்க தேசத்து வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்களா அல்லது கர்த்தருக்காக என் பிள்ளைகள் வாழ்கிறார்களா?
எப்படியாக இந்த தேசத்தை திருப்ப வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை திருப்ப வேண்டும் என்று பிள்ளைகள் வாழ்கிறார்களா? அல்லது கர்த்தருக்கு கோபமூட்டும்படி பிள்ளைகளை வாழுகிறார்களா? நீங்க ஆகாப்பாக உங்க பிள்ளைகளை வளர்க்கிறீர்களா, இல்ல சாப்பாத்தாக உங்க பிள்ளையை வளர்க்கிறீர்களா? ஆண்டவரே, சாப்பாத் என்பவர் அதிகமாக பேசப்படவில்லை. வேதத்தில் ஒரு 4 இடத்தில் 5 இடத்தில் தான் அவரை குறித்து பேசப்படுகிறது. ஆனாலும் அவருடைய சந்ததி இன்னைக்கும் எலிசாவை குறித்து அநேகர் பேசப்படுகிறாங்க. எலிசாவை குறித்து எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது. எலிசாவுடைய வாழ்க்கை முன்மாதிரியை குறித்து அநேக இடத்துல பிரசங்கம் பண்ணப்படுகிறது. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா என்று சொல்லத்தக்கதாக தேசத்தில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த ஆகாப்பை நினைப்பதற்கு ஆள் இல்லையே. இந்த உலகத்தில் பெரிய ராஜாவாக இருந்தார். ஆஸ்திகள் இருந்தது, அந்தஸ்துகள் இருந்தது, குதிரை வீடுகள், குதிரை வீரர்கள் இருந்தார்கள், ரதங்கள் இருந்தது, அரண்மனை இருந்தது. ஆடம்பரம் இருந்தது, அரண்மனை இருந்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகளை குறித்து நினைப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்க பிள்ளைங்க தேசத்துல நினைக்கப்படுறவங்களா மாறணும் ஆண்டவரே. எங்க சந்ததி தேசத்துல நினைவு கூறப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. வானத்து விண்மீன் போல சன்னதியை விளங்க செய்வி, கடல் கரை மணலை போல திரளாக பெருக செய்வி. வானத்து விண்மீன் போல என் சந்ததியை விளங்க செய்வி, கடல் கரை மணலை போல திரளாக பெருக செய்வி. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு பின்வருகிற நம் சந்ததிகள் ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு சந்ததியாய் மாற வேண்டும். நமக்கு பின்வருகிற ஒரு சந்ததிகள் தேவனுக்காய் வாழுகிற ஒரு சந்ததியாய் மாற வேண்டும். ஆண்டவரே, அப்படியே ஜனங்கள் தாங்களும் தன்னுடைய சந்ததியும் ஆண்டவர் உமக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாய் வாழும்படியாக இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆமென். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.